நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே, மனுஷர் உங்கள் நற்கரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்னதாக பிரகாசிக்க கடவுது என்று சொன்னீங்களே சுவாமி. நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த மெழுகுவர்த்தி தீப கீத ஆராதனையிலே உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி சுவாமி. பாலகர் வாயினால் துதியை உண்டாக்குவேன் என்று சொல்லி நீர் சொன்னீரே சுவாமி. இளையோர் பெரியோர் எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு கூட பாடி மகிழ இவர்களோடு கூட நாங்கள் ஒன்றிணைந்து உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடுமையான பயிற்சியை மேற்கொண்டார்கள் அப்பா. கற்றுக் கொடுத்த மகனை நீர் ஆசீர்வதியும். இசைக்கருவிகளை வாசித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பாடி பரமனையுமை பரவசப்படுத்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அடியார்களையும் குடும்பத்தார்களையும் கர்த்தர் நினைந்தருளும் சுவாமி. ஆண்டவருடைய அருளிருக்கம் என்றென்றும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இந்த ஆராதனையை ஒழுங்கு செய்து ஆண்டவரே சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கென்று சொல்லி உள்ளான மனதுடனே உதவின அத்துணை நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, ஒரு முறை வாழ்கிறதும் அதனை அடுத்து நியாய தீர்ப்புக்கென்று காத்திருக்கிறதும் மனிதர்கள் மேல் விழுந்த ஒன்று என்பதை விளங்கிக் கொண்டு நீர் நியாயாதிபதியாய் வருகிற போது உம்மை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த பாடல்களை எல்லாம் காணிக்கையாக்கி இருக்கிறார்களப்பா. பொதுவான காணிக்கையும் செலுத்தியிருக்கிறோம். உம்முடைய கரங்களில் வாங்கி உமக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அங்கீகரியும் சுவாமி. ஆண்டவருடைய அருளிருக்கம் இருக்கட்டும் அப்பா. திரும்ப ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களை மறு அர்ப்பணம் செய்வதற்கான வாய்ப்பை நீர் கட்டளையிட்டு கொடுத்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆண்டவரே ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக ஆண்டவரின் ஆதங்கத்தை புரிந்து கொண்டு உம்முடைய மனம் ஆனந்தம் கொள்ளுகின்ற வகையில் என்னுடைய சொற்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்துகிற மக்களாக வாழ நீர் உதவிச்சுவீராக எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தெய்வ செய்தியை கொடுத்த முதல் தாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருள் திரு ராஜேந்திரகுமார் ஐயர் அவர்களுக்காக, ஐயரம்மாவுக்காக, மகனுக்காக, அவர் சார்ந்திருக்க திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆசீர்வாதமாய் வைத்து வழிநடத்துவீராக. அன்பின் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள், தன்னார்வலர்கள், திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் என்று சொல்லி எல்லாரையும் உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். எல்லாரோடும் தெய்வ சமாதானம் இருப்பதாக சுவாமி. உணவை ஆயத்தம் செய்து கொடுத்த அன்பு உள்ளங்களையும் கர்த்தர் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக, இயேசு என்ற நாமத்தின் நிமித்தமாகவே நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் சுவாமி. உண்டு பலன் கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக வாழ்வதற்கென்று சொல்லி கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கம் திரும்ப இல்லங்களுக்கு சொல்லுகிற போது உலகம் எடுக்கக்கூடாதும் கொடுக்கக்கூடாதுமான மெய் சமாதானத்தையே நீர் அருளி செய்திருக்கிறீர் என்று சொல்கிற புரிதலோடு விசுவாசத்தோடு அதை காத்துக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். இரவு என்றாலும் அவர்களை அந்தகாரப்படுத்தாது என்று சொன்னீங்களே, ஆசீர்வதிங்க சுவாமி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த வேலையிலுமாய் கூட இஸ்ராயேல் பாலஸ்தீன நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எருசலேம் என்றாலும் சரி, பெத்லகேம் என்று சொன்னாலும் சரி, அந்த மக்களில் வாழுகின்ற மக்களை ஒவ்வொருவரையும் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வஞ்சம் தீர்த்தல், பகை உணர்ச்சி எல்லாம் மாறிப்போகட்டும். பூமியிலே சமாதானத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட்டு தருவீராக சுவாமி. ஆளுகிறவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாருங்க சுவாமி. நீர் பிறந்த இடம், நீர் வளர்ந்த இடம், சிலுவையில் வெற்றி சிறந்த இடம் என்று சொல்லி எல்லா இடங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். அதை சுற்றியுள்ள நாடுகளுக்கு அது வெளிச்சமாக இருக்க வேண்டும் சுவாமி. கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுமுள்ள தகப்பனே, ஆமென். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றுமே எதிர்கொள்கின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டுகளோடு கூட நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென். Merry Christmas.
கர்த்தர் உங்களோடு இருப்பார்.